உலகத்திலேயே மிக தூய்மையான சுவாசக்காற்று, பச்சை கம்பளமாய் நீலகிரி குன்றுகளின் அழகிய தோற்றம். தேவாலாவில் உள்ள வைல்ட் பிளானட் ஜங்கிள் ரிசார்ட் வெயிலும் மழையும் குளிரும் ஒரு சேர கண்ணாமூச்சி ஆடும் இடத்திற்கு பார்வையாளர்களை அழைத்து செல்கிறது. நீங்கள் பெங்களூரிலிருந்து புறப்பட்டால் மைசூர் முதுமலை வழியாக கூடலூர் சென்று அடையலாம். போகும் பாதை எங்கும் வனங்கள், மூங்கில் காடுகள், கூடவே விளையாடி மகிழும் குரங்குகளையும் காணலாம். யானைகள் சாலையை குறுக்கிடும் பகுதி என்பதால் பல்வேறு இடங்களில் வாகனத்தின் வேகத்தை குறைக்க எச்சரிக்கை விடுக்கும் விளம்பர பலகைகளையும் நீங்கள் காணலாம். பயணத்தினிடையே அதிர்ஷ்டம் இருந்தால் யானைகளையும் பார்க்க முடியும். கூடலூரிலிருந்து 15 கிலோமீட்டர் பயணம் செய்தால் தேவாலாவை சென்றடையலாம். ரிசார்ட் இங்கிருந்து சுமார் 7.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இயற்கை அழகை ரசித்தவாறே 5 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் ரிசார்ட்டின் நுழைவு வாயிலை காணலாம். இங்கிருந்து பயணத்தை ரிசார்ட்டின் வாகனத்தில் மட்டுமே தொடர முடியும். தார் சாலையில் இருந்து ரிசார்ட்டிற்கு செல்லும் மண் பாதை இங்கிருந்து தொடங்குகிறது. ஒரே ஒரு வண்டி மட்டுமே சிரமப்பட்டு பயணம் செய்யக்கூடிய காட்டுப்பாதை வழியாக ஜீப் பயணிக்கிறது. தூரம் வெறும் 2.5 கிலோமீட்டர் என்றாலும் ரிசார்ட்டை சென்றடைய சுமார் 20 நிமிட நேரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். வயநாடு மலைகளுக்கும் முதுமலை புலிகள் சரணாலயத்திற்கும் மத்தியில் சுமார் 3300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது வைல்ட் பிளானட் ஜங்கிள் ரிசார்ட். தேயிலை தோட்டங்களின் வழியான பயணம் ஜப்பானிய புத்தர் கோவில் வடிவிலான லாபியின் முன் சென்றடையும். ஜப்பானிய கட்டிடக்கலையுடன் கேரளாவின் கட்டிடக்கலை கைகோர்க்கும் வகையில் அமைந்துள்ள லாபி இது. லாபியின் மத்தியில் பார்வையாளர்களை வரவேற்கும் வகையில் அமைந்துள்ளது தாராதேவியின் சிலை. பார்வையாளர்கள் ஓய்வெடுப்பதற்காக இந்த பெரிய லாபியில் உட்கார வைக்கப்படுகிறார்கள். உணவகம் லாபியின் முதல் மாடியில் இருக்கிறது. உள்நாட்டு உணவுகள் தொடங்கி வட இந்திய மற்றும் சீன உணவுகள் வரை இங்கே கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள இந்த பகுதி இந்தியாவிலேயே மிக தூய்மையான மூச்சுக்காற்று கிடைக்கும் 5 இடங்களில் ஒன்றாகும். பார்வையாளர்களை முடிந்த அளவு ஆழமாக சுவாசித்து இந்த தூய காற்றை உள்வாங்க கோரும் பல பலகைகளை இங்கே காணலாம். லாபியில் இருந்து பார்த்தால் நீலகிரி குன்றுகளை பின்புலமாக கொண்ட பரந்த தேயிலை தோட்டங்களின் அழகை கண்டு ரசிக்கலாம். அதிர்ஷ்டம் இருந்தால் புல்வெளியில் அணிவகுத்து செல்லும் யானை கூட்டங்களை நீங்கள் பார்க்க முடியும். சுமார் 100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள ரிசார்ட்டில் 36 லக்ஸுரி காட்டேஜ்கள் உள்ளன. லாபிக்கு அருகே 10 ஹில்டாப் காட்டேஜ்கள் உள்ளன. மேற்கத்திய பாணியில் வடிவமைக்கப்பட்ட இந்த காட்டேஜ்களில் அனைத்து நவீன வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. சற்று ஓய்வெடுத்த பிறகு விருப்பம் இருந்தால் மழைக்காட்டில் நடைப்பயணம் செய்யலாம். ஆர்னித்தாலஜிஸ்ட் அதாவது பறவையியல் விஞ்ஞானி மகேஷ் காட்டுக்குள்ளே உங்களுக்கு துணை வருவார். காட்டுக்குள் நுழையும் முன் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மழைக்காட்டில் அட்டைகள் ஏராளமாக இருப்பதால் கால் முட்டி வரையிலான பூட்ஸுகளை அணிய வேண்டும். தேவைப்பட்டால் விசேஷ காலணிகள் இங்கே கிடைக்கும்.
எலுமிச்சை புல் தைலம் கலந்த கலவையை கால்களில் தெளித்துக் கொள்வதன் மூலம் அட்டைகளை விரட்டலாம். நாங்கள் பார்வையிடவிருக்கும் வனம் பற்றி மகேஷ் விளக்கி கூறினார். அரிய வகை உயிரினங்கள் வாழும் பகுதிக்கு நாம் செல்கிறோம். இது அரிய வகை உயிரினங்களின் வீடாகும். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவைகளுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் கவனத்துடன் இருக்க வேண்டும். யானைகள் செல்லும் பாதைகளின் வழியே பெரிய அணில்களும் புனுகு பூனைகளும் பாம்புகளும் தவளைகளும் ஏராளமான பூச்சிகளும் குறுக்கிட ஒரு சிறிய நடைப்பயணம். சிக்காடா என அழைக்கப்படும் சில்வண்டுகளின் ஓசையை மழைக்காடுகளில் கேட்கலாம். ஏராளமான ஊர்வனவைகள் இங்கே இருப்பதால் வனப்பகுதியில் நாங்கள் வெகு கவனத்துடன் நடந்து சென்றோம். சுமார் 1.5 மணி நேரம் நடந்தும் நாங்கள் சோர்வடையவில்லை என்பதே இங்குள்ள சுவாச காற்று தூய்மையானது என்பதற்கான எடுத்துக்காட்டு. உயரமான மரங்களின் உச்சியில் தங்க விரும்புவோருக்காக விசேஷமான கூடார வீடுகளும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன. வெளியிலிருந்தே இந்த ராட்சச கூடாரங்கள் உயரமான தூண்களின் உதவியுடன் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளதை பார்க்கலாம். கூடாரத்திற்குள்ளே சொகுசு ஹோட்டல்களுக்கு சமமான நவீன வசதிகள் இருப்பதையும் காணலாம். கென்யா டென்ட் ஹவுசஸ் எனப்படும் இவ்வகை காட்டேஜுகளின் உள்ளமைப்புகள் அனைவரும் விரும்பும் வகையில் உள்ளன. இந்த பெரிய நீச்சல் குளம் பார்வையாளர்களை வரவேற்கிறது. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த நீச்சல் குளத்தை பயன்படுத்தலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மலைகளின் ராணியான நீலகிரியின் அழகை ரசித்துக் கொண்டே தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே நீச்சல் அடித்து ரசிப்பதற்கான அரிய வாய்ப்பு இங்கு காத்திருக்கிறது. மேலே வேலி வியூ காட்டேஜ்கள் பக்கவாட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. ஜன்னல்களை திறந்தால் தேயிலை தோட்டங்களின் அழகை பார்த்து ரசிக்கலாம். வனங்களின் நடுவில் உள்ள ஜங்கிள் லாக் ஹவுஸ் என்ற பெயர் கொண்ட விடுதிகள் இந்த ரிசார்ட்டின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். பெயர் சுட்டி காட்டுவதைப் போலவே ஜங்கிள் லாக் ஹவுஸ் வனத்தின் நடுவில் அமைந்துள்ளது. உயரமான மரங்களின் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள மரத்தாலான காட்டேஜ்கள் இவை. காட்டிலிருந்து எழும் இனிய ஓசைகளை கேட்பதற்கெனவே அமைக்கப்பட்ட விடுதிகள் இவை. இது போன்ற 3 காட்டேஜ்கள் இங்கே உள்ளன. Wild Planet Resort is basically situated in between Wayanad and Nilgiri Forest. It is completely winded in nature. It's been covered with complete thick forest jungle, and it's mainly with tea plantation on the left-hand side and the right-hand side, and you will find spice plantations as well. And you would find yourself totally in nature, and you would gel yourself and sink in the nature, and there is more of life in here when you really spend time with the birds and the animals around, and there's a lot of activities taking place from morning to evening. All you have to need is to get into the resort and lose yourself with fun and joy. சாகசத்தை விரும்புவோருக்கு பல்வேறு வசதிகளும் இந்த ரிசார்ட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 2 மணி நேரம் நீடிக்கும் மலையேற்றம் அதில் ஒன்று. ரிசார்ட்டின் அருகில் உள்ள சுருளி மலைக்கு செல்லும் மலையேற்றம் இது. செங்குத்தான மலையேறி சென்றால் நீலகிரி குன்றுகளை மேலிருந்து பார்க்கலாம். மலையேற்றம் கடுமையாக இருந்ததே என்ற நினைப்பு மேலே சென்று காற்று வாங்கியதும் மறைந்து போகிறது. மலையேற்றம் மட்டுமல்லாமல் இங்கே ஜிப்லைன், மங்கி கிராலிங், கயாக்கிங், ஹாமக், ஆர்ச்சரி, மட் ரைட் என பல்வேறு சாகசங்களும் இருக்கிறது. வெளிப்புற விளையாட்டுகளில் ஈடுபாடு இல்லாதவர்களுக்காக போதுமான உள்ளரங்கு விளையாட்டுகளும் உள்ளன. இந்த
ரிசார்ட்டின் வளாகத்தில் ஏராளமான காபி மற்றும் ஸ்பைசஸ் தோட்டங்களும் உள்ளன. ஆர்னதாலஜிஸ்ட் மகேஷ் தேயிலை மற்றும் காபியின் வரலாறு, சமீபத்திய செய்திகள் மற்றும் ருசிகரமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள முழு நேரமும் ரிசார்ட்டில் இருப்பார். ஆர்வம் இருந்தால் நீங்கள் அவருடன் காட்டிற்கு சென்று பறவை நோக்குதலிலும் ஈடுபடலாம். பூமியின் நுரையீரல்கள் என அழைக்கப்படும் மழைக்காடுகளின் நூதனமான அனுபவத்தை வைல்ட் பிளானட் ஜங்கிள் ரிசார்ட் பயணிகளுக்கு அளிக்கிறது. இதுவரை மாசுபடாத ஒரு சின்னஞ்சிறு இடத்தில் சில நாட்கள் இயற்கையின் விருந்தாளியாக இருங்கள். இதுவே வைல்ட் பிளானட் ஜங்கிள் ரிசார்ட் பார்வையாளர்களுக்கு அளிக்கும் தனிப்பட்ட அனுபவம்.